வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எனி டாக்ஸில் நம்ம இந்த விதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த விதி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி இருக்கா இல்லையா, அது வந்து நம்ம மனசில் எண்ணி வச்சிருக்கக்கூடிய வெறும் ஒரு கற்பனை தானா அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம எது செஞ்சாலுமே அதுக்கு ஒரு சாக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது நான் என்னால் முடியல இல்லை நான் தப்பாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல், அதற்கு மாற்றா வேற ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டோம்னா ஒரு சாக்க ஒரு ஒரு விஷயத்தை சாக்காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே பழிபாவம் வர்றதில்ல. ஆமாப்பா சரி பரவாயில்ல ஏதோ ஒன்றால் முடிஞ்சது பண்ணேன் அப்படியே நமக்கு ஒரு சமாதானம் சொல்லிடுவாங்க. அப்பா தப்பிச்சிட்டேன், நமக்கு அவப்பெயர் வராமல் தப்பிச்சிட்டு, இப்படி ஒரு மனசில் ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ இதற்காக ஒரு சொல்லப்பட்ட சாக்கு அப்படிங்கிற மாதிரியே முக்காவாசி நேரத்துக்கு மேலேயே இந்த விதி அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது பிறக்கும்பொழுது நம்மளுடைய என்ன சொல்கிறோம், ஏன் இந்த விதிங்கிறது வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக போச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய என்ன சொல்கிறோம், முன்வினை கர்மம் அப்படிங்கிறோம். கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மலத்தினுடைய தொடர்பாக நம்ம வந்து அடுத்தடுத்த பிறப்பை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்மம்னா என்ன, முன் ஒரு பிறப்பில் செய்யக்கூடிய அந்த செயல்கள் ஞாபகமாக நிற்கும். அந்த ஞாபகங்களினுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த பிறப்புகளாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது நான் ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிறப்பில், நான் இப்போ இந்த பிறப்பில் ஏதோ ஒரு செய்கிறேன், அந்த செயல் முடிவு பெறல, எனக்கு இன்னும் அது மேலே அதிகப்படியான ஒரு நாட்டம் அப்படிங்கிறது இருக்குது, அது என்னுடைய ஞாபகத்தில் இருக்குது. சரிங்களா? ஞாபகம்னா நீங்கள் மூளைன்னு எடுத்துக்கூடாது. மூளை வந்து இந்த இந்த ஆன்மாக்குன்னு ஒரு ஞாபகம் உண்டு. சரிங்களா? ஆன்மாக்குங்கிறதுக்கு ஞாபகம் உண்டு. அந்த ஞாபகங்கள் இந்த மூளையை ஒரு கருவி மாதிரி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கு. மூளை வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கல. மூளை வந்து ஒரு கருவி தான். இந்த இந்த அந்த உள்ளிருந்து வரக்கூடியது வந்து ஆன்மாவிலேருந்து வரக்கூடியது. சரிங்களா? புதுசாக சேர்த்துறதெல்லாம் மூளையில் ப்ராசஸ் ஆகிற மாதிரி தெரியும், அது உடல் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் அது ஆக்சுவலாக உள்ளார்ந்து போய் ஆன்மாக்குள்ள உட்காந்துக்கும். அதுதான் கண்ம பதிவுகளாக நமக்கு வர்றது. சரிங்களா? சரி, இது மனசில் அப்படி வச்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அப்போ நான் செத்து போனால் எல்லா இதுவும் மறந்து போயிருமில்லன்னு ஒரு சிலர் முன்னே கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போது இந்த ஞாபகங்கள் அடுத்த பிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம கீழே வரோம்ல, அப்போது அந்த ஞாபகத்திற்குன்னு ஒரு செட் நம்ம வந்து அந்த ஞாபகத்தை வந்து நான் வந்து சாதிக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம், ஒரு பெரிய ஒரு போர் பயிற்சியில் வந்து நல்லா அந்த கலையில் வந்து திறன் வாய்ந்தவனாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்பிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அதற்கேற்றாற் போல் சூழல், ஆள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு தானே நான் இங்கே வரேன். அப்போ அது வந்து நான் முடிவு பண்ணிட்டு தானே வரேன். அப்போ இந்த இடத்துல நான் முடிவு பண்ண என்ன, சாமி கொடுத்தா என்ன, விதிங்கிறது வந்து ஒரு ஒரு வகையறாவாக அது வந்துடுதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பது உண்டு. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, மாற்று கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த முடிவை எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை செஞ்சு முடிச்சிருவோங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அதுதான் அங்கே ட்விஸ்ட்டே. ஏன்னா இங்கே பூமி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து எப்பவுமே 2க்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் இது ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கேங்க. நம்ம ஆன்மூலக பதிவுகள்லாம் அதிகப்படியான நம்பிக்கை ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இது வந்து பொருந்தி வரும். ஏன்னா டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் இது இருக்குது. ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து அந்த இவங்க கேட்பாங்க, டாக்டர் கேட்பாரு, அப்போது மேலே எல்லாமே முடிவு பண்ணி தான் அனுப்பிச்சி விட்ருக்கேன்னு சொன்னால், அப்போ கீழே வந்தால் அது என்ன கைப்பொம்மை மாதிரி இல்லை வேலை செய்யுது, கைப்பாவை மாதிரி இல்லை இது வேலை செய்யுது, அப்போ ஒன்றும் சுதந்திரம் இல்லைன்னா அப்போ அவங்க சொல்லுவாங்க, பாரு சூழல் ஒன்று தான், இந்த முடிவை நீ எடுக்கிறதுக்கு ஏற்றாற் போல் அதனுடைய வினை அப்படிங்கிறது பலவாறாக பிரியும். ஒரு மனிதனுக்கு வந்து ஏறத்தாழ 3லிருந்து 4 வகையான அந்த வாழ்க்கை மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் அந்த இடத்துல தரப்பட்டிருக்கும். 100 வாய்ப்பு உனக்கு தரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவனுடைய அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல் 3-4 வாய்ப்புக்குள்ளேயே அவனுக்கு போதுமானது, அவனுக்கு அந்த கற்றுக்க வேண்டிய விஷயம், அவன் சாதிக்கக்கூடியதெல்லாம் அந்த 3-4 வாய்ப்புக்குள்ளாகவே அவனுக்கு வந்துடும். அதனால எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அத்தனை நிகழ்வுகளுக்குமே 3-4 வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம லைஃப் வந்து ஒரு ஆர்பிஜி கேம் மாதிரி, ரோல் பிளேயிங் கேம் மாதிரி. என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அதற்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் வரும். இந்த முடிவு எடுத்தால் இது போல், இந்த முடிவு எடுத்தால் இது போல், இப்போ இந்த முடிவு யார் எடுக்கிறதுன்னு கேட்டால் நம்ம தான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், விதிக்கப்பட்டது மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி. எது விதிக்கப்பட்டது? அந்த வாய்ப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க. இந்த முடிவு எடுத்தால் இது அப்படிங்கிறது அது முன்னவே இந்த இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்குது. இப்போ இது விதிதானேன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த முடிவு எடுத்து நான் தள்ளுனா நீ கீழே விழுவேங்கிறது விதி. ஏன், எங்கிட்டிருந்து வெளிவரக்கூடிய சக்தி உங்கள் மேலே செயல்பட்டுதுன்னா அந்த செயல்பாட்டிற்கு எதிர்வினை உங்களால் தர முடியலைன்னா நீங்கள் என்ன ஆவீங்க, கீழே விழுவீங்க. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விதி தானே. நான் இந்த டேபிளை பிடிச்சி இப்படி தள்ளுறேன்னா இந்த டேபிள் எனக்கு தள்ளுறதுக்கு உண்டான அளவுக்கு எதிர்வினை தரலைன்னா அது என்ன ஆகும், கீழே விழும். இதுதானே இந்த பிரபஞ்சமும் சொல்லுது. இங்கே பாரியா, இதை செஞ்சேன்னா இது நடக்கும், இது செஞ்சேன்னா இது நடக்கும். இப்போது டேபிளை பிடிச்சி தள்ளுனா அது கீழே விழுகும், எதிர்வினை தரலாமல் இருந்ததுன்னா அது கீழே விழுகுங்கிறது அறிவியல்னு சொல்கிறோம். ஆனால் நான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இதுதான் வந்து வினையாக வரும்னு சொன்னால், என்னுடைய ஞாபகங்கள்லேருந்தோ என்னுடைய செயல்கள்லேருந்தோ நான் எடுக்கக்கூடிய முடிவுக்கு இதுதான் வினைன்னு சொன்னால் அது ஆன்மீகம், அது முட்டாள்தனங்கிறோம். 2 ஒன்று தான்.
ஆனால் நம்ம அணுகக்கூடிய விதம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இது அறிவியல், இது ஆன்மீகம். அறிவியல் வந்து எதை இருந்தாலும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டி நிரூபிக்குது. அதனால அது உண்மை. அறிவியல் அப்படி இது ஆன்மீகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிற மட்டும்தான் இருக்குது. கண்ணு முன்னாடி காட்டலாம். அதனால அது மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி இப்படி வச்சுருங்க. இது சயின்ஸ், இது சூடோ சயின்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். அப்படி தான் நம்மளை வளர்த்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. விச் இஸ் வெரி ராங். சரிங்களா? இப்போ விதின்னு இந்த இடத்துலையே வச்சு பார்க்கும்போது விதின்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பல ஆப்ஷன் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் விதி என்னென்னா அது அப்படித்தான், அதில் மாற்று கருத்தே இல்லைன்னு. அங்கே இல்லையே, அப்படி இல்லையே. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உண்டான விளைவை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அது விதி இல்லையே, இல்லையா? ரொம்ப ஒரு இதாக சொல்கிற மாதிரி நேற்று கோயம்புத்தூரில் இங்கே ஒரே மழை. அதனால் தண்ணியெல்லாம் பயங்கர சில்லு ஜில்லுன்னு இருந்தது. காலையில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம். இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ என்னென்னா கொஞ்சம் காலையில் வேலையெல்லாம் இருந்தது. இந்த வீட்டெல்லாம் கூட்டி அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் வேலை இருந்தது. இப்போது அந்த தண்ணி போசியில் தண்ணி பிடிக்கணும். அந்த தண்ணி போசியை கொண்டு போய் நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த இந்த இதுதான் தண்ணி போசியில் தண்ணி பிடிக்கணும், கொண்டு போய் ஸ்டவ்வில் வைக்கணும். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் என்னுடைய சிந்தனை என்னவாக இருந்தது, மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கேன். மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கு, இங்கே வேறு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, ஓகே வீடு கூட்டுற, நீ வந்து அதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணியெல்லாம் வருங்க, அந்த தண்ணி பிடிக்கிற, அதெல்லாம் ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்டில் அந்த இது நிறைஞ்சு போயிடும். அதை கொஞ்சம் இதெல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட் நிறுத்தி போட்டு இந்த போசியில் தண்ணி பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு அது காஞ்சிகிட்டு இருக்கட்டும். நீ இதில் வேலைகளை முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் பக்கம் ஆயிரும். 5 நிமிஷத்தில் தண்ணி காஞ்சி போயிடும். இத்தனையும் உள்ளார்ந்து என்னமோ சொன்னது, மூளை சொல்லுது, உள்ளார்ந்து ஒரு அசிரி கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம கேட்டோமா? கேட்கலையே. சரி 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 அதை போயிடுறேன், தான் இந்த வேலையை முடிச்சிடுறேன், இந்த வேலையை முடிச்சிடுறேன், இந்த வேலையை முடிச்சிடுறேன், அப்படி இப்படின்னு போய் கடைசியில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சுடு தண்ணியை வைக்கல. இப்போ நான் குளிக்க வேண்டியது பச்சை தண்ணியில் தான் குளிச்சேன்னு வருங்க. இப்போ பச்சை தண்ணியில் குளிக்கணுங்கிறது என்னுடைய விதியான்னு கேட்டால் இல்லை. ஏன்? முன்னாடி தான் எனக்கு அத்தனை வாய்ப்பு இருந்தது. உள்ளார்ந்து எனக்கு பதில் வந்துக்கிட்டே இருந்த இங்கே வேறு இப்போவாது அந்த அந்த தண்ணி குடிக்கும் போதாது இப்போ பண்ணு அப்படின்ட்டு பண்ணலை. வீடு கூட்டிகிட்டு இப்போவாது பண்ணலை. அப்புறம் கீழே ஒரு சில வேலைகள் இப்போவாது கடைசிக்கு பண்ணலை. சித்த நேரம் கொஞ்சம் ஒரே வேர்வையாக இருக்குது, அப்படி ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போவோம். இப்போவாது பண்ணுடா, நீ 2 நிமிஷம் மொபைல் நோண்டிட்டு உட்கார மாட்டடா, 5 நிமிஷம் பண்ணிடுவேன், தண்ணி கொஞ்சமாக சூடாயிருண்டா, பண்ணலை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது தண்ணி சூடு பண்ணவே இல்லை, நான் பச்சை தண்ணியில் தான் போய் குளித்தேன். இப்போ இது யாருனால செய்யப்படும்? இது என்ன எனக்கு படைக்கும் போதே இன்றைக்கி 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 நெத்திலன்னு காலையில் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும்னு விதிச்சு அனுப்பிச்சிருப்பாங்களா? இல்லையே. அப்போது இத்தனை வாய்ப்புகள் வந்து சும்மா தரப்பட்டு நம்மளை அப்படியே தெருவில் விட்டாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. உள்ளார்ந்து நமக்கு அந்த ஒரு செய்தி வந்துக்கிட்டே, இப்போ பண்ணு, இப்போ பண்ணு, இதை இப்போ பண்ணு, இதை பண்ணாத, ஒரு நிமிஷம் நில்லு, இதை நிறுத்திட்டு இதை பண்ணு. ஆனால் நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். டெஸ்னி ஆஃப் சோல்ஸில் ஒரு பொண்ணு வந்து கடத்தெருவில் இருக்கும்போது 2 பேர் துப்பாக்கியில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த புள்ள மேலே குண்டு போட்டு இந்த புள்ள செத்து போயிடும். சரிங்களா? இப்போது அந்த பிள்ளையை வந்து அடுத்த பிறப்பெடுத்து வந்திருக்கோம். அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் அமர்த்தி வச்சு அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்கும்பொழுது நீ செத்து தான் போவேன் அப்படின்னு சொல்லி தான் நீ அங்கே முடிவு பண்ணிட்டு வந்தேன்னா உனக்கு பெருசாக ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இல்லையே, நீ கண்டிப்பாக சாகத்தான் போகிறேன்னா வாய்ப்பு இல்லையே அப்படின்னா, அப்படி இல்லை, சாவுக்குமே உனக்கு 4-5 ஆப்ஷன் அந்த இடத்துல இருந்தது, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா? இருந்தது அப்படின்னாங்க. அதுலேயும் ஒரு வழி இருந்தது. தப்பிச்சேன்னா நீண்ட ஆயுள் என் புருஷனோட நல்லா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் என்னென்னா அதுக்கு பர்சன்டேஜ் கம்மி, அவ்வளோதான். ஆனால் அந்த வாய்ப்பும் இருந்தது. எப்படி அப்படின்னு கேட்டால், உள்ளார்ந்து அன்னைக்கு காலையில் என் மனசாட்சி சொல்லிச்சு, இங்கே வர கடத்தெருவுக்கு போகாத, இப்போ போகாத, அதுக்கு உண்டான பொருள் இப்போ அவசரம்னு ஒன்றும் இல்லை, கடத்தெருவுக்கு இன்றைக்கி போகாத, என்னமோ அந்த மனசு என்னமோ சரியில்லைங்க, என்னமோ அப்படிம்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த பிள்ளைக்கு தோணி இருக்குது, கடத்தெருவுக்கு போகாத அப்படின்ட்டு. இல்லை நம்ம தான் இன்றைக்கி நம்ம சொன்ன பேச்சு கேட்குறோம். அந்த பிள்ளை போக பொருளையும் வாங்க, உடனே கிளம்பு, சீக்கிரம் போ, நிற்காத, சீக்கிரம் போ அப்படின்னு அந்த உள்ளார்ந்து சொல்லியிருக்கு. அதையுமா அந்த புள்ள கேட்காம இருந்திருக்கணும்? கேட்கல, இருந்து அது வேடிக்கை பட்டிருந்துருக்கு. எவனோ சண்டை போட்டால் குண்டடி ஓட்டி இது சேர்த்து போச்சு. அப்போது எல்லாத்துக்குமே இங்கே வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இது நம்மளுடைய ஆன்மாவும் நமக்கு சுட்டி காட்டும். நம்மை வந்து பாதுகாப்பதற்காக இதுதான் ப்ரூவ் பண்ண முடியாது. பட் நம்மளுடைய பெரியவங்க செவி வழியாக சொன்னது, ஆன்மீகத்தில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அனுபவமாக அவர்கள் உணர்ந்திருப்பாங்க. இதை ப்ரூவ் பண்ண முடியாது. நம்மை பாதுகாப்பதற்காக இங்கே நிறைய சக்திகள் உண்டு. இதெல்லாம் அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போது இதுபோல் நிறைய செய்திகள் நமக்கு வந்துக்கிட்டே இருந்தாலுமே நம்ம அதை கேட்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எல்லாம் செஞ்சு முடித்ததற்கு பிறகு ஒரு வினை வந்து நமக்கு சாதகமான வினை வந்துருச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். சூப்பருங்க, இதனால நாங்கள் இப்படி பண்ணுங்க, அது அப்படிங்க, சூப்பருங்க, ஜெயிச்சிடுங்க அப்படிங்கிறோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க,
எல்லாம் தலையெழுத்து இப்படித்தான் இருக்கும், எல்லாம் விதிப்பயன், சாமியே என்னை கைவிட்டு இந்த டைலாக்லாம் பேசுவோம். ஏய், இந்த ஈரவங்காய நியாயமெல்லாம் பேசாத, முன்னாடி நீ என்ன பண்ணுனேன்னு சிந்திச்சுப்பார். எல்லா காரியத்தையும் நீ பண்ணியும் போட்டு நீ அப்படி பண்ணும் பொழுதும் பண்ணாதேன்னு எத்தனை உனக்கு குறிகள் வந்தது, அத்தனையும் விட்டு போட்டு எல்லாத்தையும் தப்பாக நீயே பண்ணியும் போட்டு கடைசியில் வந்து நின்றுட்டு சாமி ஒன்றுச்சு விதிப்பயன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா யார் மேலே கொண்டு போய் இந்த இந்த தப்பை வைக்கிறது? புரியுதுங்களா? அப்போது நான் தான் அதை பண்ணுனேங்கிறது ஒத்துக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை. ஏன்னா பொறுமையாக உட்காந்து சிந்திக்கிறக்கே நமக்கு நேரம் இல்லையா? நேரத்தை ஒதுக்கிறது இல்லை. நேரம் இல்லைன்னு இல்லை, நேரத்தை ஒதுக்கிறது இல்லை. நான் தான் தப்பு பண்ணுனேங்கிறது எப்படி அந்த தப்பு நடந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நானா நீங்கிறது இருக்கட்டும். முதல்ல இப்போ நான் ஒரு இக்கட்டில் இருக்கேன்னா இந்த இக்கட்டு நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இது எத்தனை பேர் நம்ம உட்காந்து யோசிக்கிறோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்களேன், இல்லையா? அப்போ அப்படியே அலசி அரைஞ்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருப்போம், நம்ம நல்லதுன்னு நினச்சி தான் ஆரம்பிச்சிருப்போம், இல்லைங்களா? அது ஒரு 2 எட்டு வச்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இது என்னமோ சரியில்லையே அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுடைய இந்த போலி அந்த இது இருக்கும் பாருங்க, என்னது ஊக்கம். இப்போ தான் நிறைய சொல்கிறோம், முட்டியிலேனாலும் முயற்சி பண்ணி எல்லாத்துக்கும் அது வேலை செய்யாதுடா, என்னடா எல்லா எங்களுக்கும் அதை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எல்லாத்துக்கும் சூப்பர் கமான் 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 அவன் போய் குழிக்குள்ள விழுந்திருப்பான். என்னடா இவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணியாடா, என்னடா நீ பார்த்து போயிருக்க வேண்டியதானேன்ட்டு அவன் போயிடுவான். ஸோ எல்லா நேரத்துலையும் மோட்டிவேட் உள்ளார்ந்து ஒரு சில சொல்கிறத கேட்கணும். அது வேண்டாம் அப்படின்னா அது வேண்டாம், ஒவ்வாது என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதுக்குண்டான விடை நமக்கு தெரியும், சரிங்களா? அதனால் இந்த விதி அப்படின்னு சொல்லக்கூடியது எது விதிக்கப்பட்டது? ஒரு காரியம் செய்தேன்னா செய்த காரியத்திற்கு உண்டான வினை விதிக்கப்பட்டது. ஏன்? அது அடிப்படையான ஒரு இதுங்க. நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான வினை வரத்தானே போகுது. நான் இது தள்ளுனேன்னா டேபிள் கீழே தான் உழுவ போகுது, வேறு என்ன நடக்கும்? ஸோ இதுதான் விதி. இப்படி தான் அது விதிக்கப்பட்டதே தவிர உங்களுடைய செயல்கள் அத்தனையுமே நீங்கள் இப்படி தான் அப்படின்னா நீங்கள் வெறும் ஒரு கைப்பாவை தான். யாருக்கு கைப்பாவை கேட்டால் தெரியாது, அதனால கடவுளுக்கு கைப்பாவைன்றோம். யாருமே இங்கே கைப்பாவை கிடையாது. நீங்கள் கைப்பாவை தானே, ஓ சரி அப்போ ஒரு 100 பிறப்பில் நீ முக்திடா, உன் மூஞ்சியே எனக்கு பிடிக்கல, நீ ஒரு 10,000 பிறவிக்கு அப்புறம் நீ முக்திடா, இப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கான்னு இல்லையே. அப்படி இல்லையே வாழ்க்கை. உங்களுக்கு முழு சுதந்திரம் இங்கே இருக்கே. அப்போ எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க வந்து சாமி தான் தப்பு சாமி சொல்லி கூட இல்லை, சாமி தான் ஏன்னா எல்லாரும் கைப்பாவே தானே, அப்போ சாமி தான் அவனை தப்பு பண்ண வச்சுதுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயமா போயிடும் இல்லையா? எல்லாமே விதி தான் அப்படின்னா, ஓ அப்போ அவன் வந்து அந்த கொள்ளையடிக்கணும், கொலை பண்ணணும், கற்பழிக்கணுங்கிறது விதியா அப்படின்னு நம்ம ஆள் கேட்பான். அவங்க கேட்குறதுல தப்பு இல்லை, விளக்கம் சொல்கிறவன் கேனத்தனமாக சொன்னதுனால தான் பிரச்சனை, சரிங்களா? அப்போ அவன் அப்படி ஒரு மனோநிலைக்கு வந்தான்னா அவனுடைய சூழல் என்ன, என்னென்ன காரண காரியங்கள்னால அவன் வந்த இதெல்லாம் அலசி ஆராயணும். கேட்டால் சைக்காலஜி இதுதான் இங்கே பேசுது அப்படிம்பாங்க. இதே தான் ஏன் ஆன்மீகமும் பேசிக்கிட்டு இருக்குது காலங்காலமாக. நீ என்னையா புதுசாக ஒரு புது பேர் ஒரு பழசு எல்லாத்தையும் அடிச்சு போய் மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி சைக்காலஜின்னு கொண்டு வந்து கொடுத்தனா எல்லாத்தையும் சேர்த்து ஆன்மீகம்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீ ஒன்று ஒன்றா சொல்கிற, அறிவியலுங்கிற, வேதியியலுங்கிற, இது சைக்காலஜிங்கிற, ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ ஒரு புதுசாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே இருக்கான், வேறு ஒன்று நம்ம மேலே எல்லாத்தையும் சேர்த்து ஆன்மீகன்ட்டான். இது புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க, சரிங்களா? இது புரிஞ்சு அப்போ எதுவுமே வந்து நம்மளுடைய சுதந்திரத்தில் இருக்குது. ஆனால் ஒரு செயல் செஞ்சோம்னா அதற்கு உண்டான வினை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், அவ்வளோதான். அந்த இடத்துல தான் விதிங்கிறது வேலை செய்யும். மித்தபடி முழு சுதந்திரம் நம்மகிட்ட இருக்குது. அப்போது இந்த வகையில் பார்க்கும் பொழுது எந்த நேரத்திலையும் சரி செஞ்சுட்டேன், நான் திருந்தறதுக்கு உண்டான வழி இப்போ இருக்கேன், திருந்து இப்போ கூட என்னால் மாற்றுறதுக்கு முடியுமே, மாற்று. எதான் முழு சுதந்திரம் இருக்கே, அதுக்கு உண்டான வினையை இப்போ அனுபவிச்சுட்டு தான் இருக்கே, சரி ஓகே. இந்த வினையை கூட நீ வேற உன்னுடைய புத்தினால் மாற்ற முடியும் இல்லையா? விதியை மதியால் வெல்லலாம். ஸோ புத்திசாலித்தனம் இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய இன்னலை கூட உன்னால் மாற்ற முடியும் இல்லை? புத்தி இல்லாமல் ஏதோ ஒரு காரியம் செஞ்சு அதுக்கு ஒன்றா வினை அனுபவிக்கிற. இப்போ புத்தி வந்துடுச்சுன்னா இங்கேருந்து மாறு. மாறாமல் யார் போட்டு உழன்றுக்கிட்டே இருக்கிறது யாருடைய குத்தம்? உன் குத்தம் தான். இதுக்கு சாமி என்ன பண்ணும்? நம்மகிட்ட மாட்டிட்டு சாமி தான் உண்மையாலுமே பாவம். என்னங்கிறீங்க? சாமியும் குருமார்களும் தான் பாவம். ஸோ அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கை ரொம்ப எளிமையாக போயிடும். யார் மேலேயும் குறை சொல்ல மாட்டேன், யாரையுமே வந்து கை காட்டவே மாட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் நான் தான் பஞ்சாயத்தா, சரி ஓகே நான் திருந்திடுறேன் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. நம்ம வாழ்க்கை ஈஸியாக போயிடும், ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் அவங்க இடத்துல நன்றி.